கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். நம்ம ட்ராவல் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லிருந்து செட்டிநாட்டின் தலைநகரான காரைக்குடிக்கு ட்ரை பண்ணியிருந்தோம். இது ஒரு லேட் நைட் ட்ராவல். ஆக்சுவலி இந்த பஸ்ஸு லாஸ்ட் பஸ் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா செம்ம டிமாண்டிங்கான பஸ்ஸுங்க. ஏன்னா இந்த பஸ் வந்து பழனியிலேருந்து திண்டுக்கல் நத்தம் வழியாக காரைக்குடி வர்றாங்க. ஸோ அந்த பஸ்ஸை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். நான் லாஸ்ட் மினிட்ல ஏறினால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு பஸ்ஸு. ஆனால் குயிக்காக போயிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம், ஸோ 2.5 ஹவர்ஸ்க்குள்ளே குயிக்காக போயிட்டாங்க. ஒரு சூப்பரான பஸ்ஸு. அதாவது பழனிலேருந்து காரைக்குடி. ஸோ பழனிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே 8:30 8:40 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திண்டுக்கல் வராங்க. திண்டுக்கல்லில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் பிரேக்கு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரெச்சாக காரைக்குடி தான். அதுவும் பழனி டு திண்டுக்கல் ஒரு அங்கேருந்து ஒரு கூட்டம் வருது. திண்டுக்கல்ல இறங்கிறாங்க. திண்டுக்கல்லில் ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுது. திண்டுக்கல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நத்தம், திருப்பத்தூர், சிங்கமுனரி, காரைக்குடி போகிறவங்கெல்லாம் ஃபுல்லாக ஏறிடுறாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த நத்தத்துக்கு நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நத்தத்துக்கு வந்து நிறைய பஸ் இருக்குது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஒரு நாகப்பட்டினமாக நாகூர் போகிற பஸ் ஒன்று போகுது. அது மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக லோக்கல் பஸ்ஸும் போயிட்டுருக்கு. பட் நத்தம் தாண்டி சிங்கமுனரி, திருப்பத்தூர், காரைக்குடி போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பஸ்ஸு. ஆனால் ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஹவர்ஸ் ஆகும். கிலோமீட்டர் வந்து 100 கிலோமீட்டர் காரைக்குடி டு திண்டுக்கல். பட் நைட் ரைடான சூப்பராக போயிட்டாங்க. புது பஸ்ஸு, மாசான பஸ்ஸு. நீங்கள் பழனிலேருந்து போகிறவங்க போய்க்கிடலாம். ஸோ அந்த பஸ்ஸில் ட்ராவல் வரும்போது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பழனிலேருந்து திண்டுக்கல் வழியாக போகக்கூடிய காரைக்குடி பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த பஸ் இப்போ தான் வந்தது. பழனிலேருந்து 8:45 இந்த பஸ்ஸு கிளம்புது, டிபார்ட் ஆகுது. இப்போ திண்டுக்கலுக்கு பார்த்திங்கன்னா 10:20 வந்துச்சு. இங்கே 10:45 பஸ் இருக்காங்க. ஸோ எடுத்த பிறகு நம்ம ட்ராவல் பண்ணலாம். இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாகூர் போகக்கூடியது. நத்தம், நாகப்பட்டினம், நாகூர் ரூட் பார்த்திங்கன்னா நத்தத்துலேருந்து திருச்சி போயிடுது. திருச்சியிலேருந்து திருவாரூர், நாகப்பட்டினம், நாகூர். ஆர்எம்டிசி வந்து நத்தம் பிரான்ச்சு. டைம் பாருங்கள், ஆல்மோஸ்ட் 11:10 ஆச்சு. 11:10க்கு திண்டுக்கல்லேருந்து டிபார்ட் ஆகிட்டுருக்கு பஸ்ஸு. பை திண்டுக்கல். பொதுவாக இந்த சைடு பார்த்தீங்கன்னா வரிசையாக பஸ்ஸு நிற்கும். பட்டு டைம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு மேலே பஸ்ஸஸ் இல்லை. பட் மதுரைக்கு இருக்குது. மதுரைக்கு 1 பஸ்ஸு நிற்கிது. சிறுமலைக்கெலாம் பார்த்தீங்கன்னா பஸ் இருக்கும், இப்போ கிடையாது. தேனி போகிறவங்க, மதுரை போகிறவங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. திண்டுக்கல்லேருந்து கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர் போகிற ரேக்கெலாம் பாருங்கள், பஸ்ஸஸே கிடையாது. வேலுமுருகன் நிற்கிறார். அதாவது திண்டுக்கலுக்கு வந்திருக்காரு, அந்த பஸ் நிற்கிது. பஸ்ஸில் மியூசிக் சிஸ்டம் போட்டால ஒழுங்காக பேச முடியல. ஏன்னா சவுண்டு அவ்வளோதான் இருக்குது, பாட்டு சவுண்டு. மதுரை பார்க்கலாம் பாருங்கள், பஸ்ஸஸே இல்லை. நான் சொன்ன மாதிரி பஸ்ஸில் பார்த்திங்கன்னா கூட்டத்தை எவ்வளோ கூட்டம், நிறைய பேர் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. நத்தம் வரைக்கும் போகலாம் தெரியல. ஆனால் செம்ம கூட்டமாக இருக்குது. எனக்கே சீட் கிடைக்கல, அந்தளவுக்கு டிமாண்டிங்கான பஸ்ஸாக இருக்குது. ஸோ திண்டுக்கல் சிட்டியிலேருந்து போயிட்டுருக்கோம். டிக்கெட் வாங்கியாச்சு கைஸ். டிக்கெட் எடுத்து பாருங்கள், 90 ரூபா. திண்டுக்கல் டு காரைக்குடி 90 ரூபா. கிலோமீட்டர் 100 இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். டோல் போட்டிருக்காங்க திண்டுக்கல்லேருந்து காரைக்குடி போகிற ரூட்டில். இது பார்த்திங்கன்னா NH 383 நேஷ்னல் ஹைவே ஆகிடுச்சு. இது ஸ்டேட் ஹைவேலேருந்து நேஷ்னல் ஹைவே ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து திண்டுக்கல்லேருந்து காரைக்குடி போகிற ஹைவே. இது
நத்தம், சிங்கமுனரி, கொட்டாம்பட்டி, திருப்பத்தூர், காரைக்குடி இதான் ரூட்டு. இப்போ வந்திருக்க பஸ் டூர் பார்த்தீங்கன்னா கோபால்பட்டி, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க கோபால்பட்டி. இப்போ டைம் பாருங்கள் 12 மணி ஆச்சு. இப்போ நம்ம ரீச் பண்ணியிருக்க ஊர் நத்தம். கிட்டத்தட்ட நம்ம வந்து 35 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நத்தம் ரீச் பண்ணிட்டோம். ஸோ நத்தம் தான் வந்து இந்த பக்கம் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. முக்கியமான ஒரு கூட. திண்டுக்கல் எப்படி க்ளோஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது ஆப்போசிட்டில் இருக்க வருங்க பஸ் ஸ்டாண்டு. இதுதான் பஸ் ஸ்டாண்டு, இருட்டாக இருக்க வருங்க. ஸோ மதுரைக்கு இங்கேருந்து பக்கம் தான் 35 கிலோமீட்டர் தான். ஸோ மதுரையிலேருந்து சிட்டி பஸ் வந்து நத்தத்துக்கு வந்து போய்ட்டுருக்கு. திண்டுக்கலுக்கும் பஸ் வந்துட்டுருக்கு. ஸோ முக்கியமான ஒரு இந்த ரீஜனில் நத்தம் வே டு மதுரை. இதான் மதுரைக்கு போகிற ரூட்டு. இப்போ டைம் பாருங்கள் 12:15 ஆகுது. இப்போது நம்ம கொட்டாம்பட்டி தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ கொட்டாம்பட்டி தாண்டி போனால் அடுத்து சிங்கமுனரி தான். கொட்டாம்பட்டி பார்த்திங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்கு, நத்தம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்கு. அடுத்து போக போகிற சிங்கமுனரி பார்த்திங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக். ஸோ அடுத்தது டிஸ்ட்ரிக் இருக்கும். எல்லாம் பார்டர் தான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைட்டு மிட்நைட் 12:30 ஆகுது. இப்போ நம்ம ரீச் பண்ணியிருக்க ஊர் பார்த்திங்கன்னா சிங்கமுனரி. சிங்கமுனரி பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துடைய என்ட்ரன்ஸு. இந்த ஊர் தான் ஃபஸ்ட்டு வரும். கொட்டாம்பட்டி தாண்டி மிட்நைட் எப்படி இருக்கும் பாருங்க. ஊர் சைலண்ட்டாக இருக்கா. இப்படியே லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு. நம்ம ரைட் சைடில் பார்த்துட்ருக்கோம். லெஃப்ட் சைடு காமிக்கிற பாருங்க. இதுதான் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே போகல, உள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இறக்கி விட்டு வண்டி மூவ் ஆகிட்டுருக்கு. இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பத்தூர் தான். திருப்பத்தூர் அதை தாண்டி காரைக்குடி. இதான் ரோட்டு. சிங்கமுனரி. சிங்கமுனரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபேமஸான பிராணமலை இருக்குது. நம்ம வண்டியில் வந்தால் தெரிஞ்சிருக்கோம். லெஃப்ட் சைடில் பார்த்துக்கலாம். மிட் நைட்னால எதுவுமே தெரியாது. சிங்கமுனையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கயிறு கட்டுவோம், தேங்காய் கயிறு கட்டுவாங்கள்ல, அது ரொம்ப ஃபேமஸானது. நிறையா ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குங்க. அதே மாதிரி இந்த கடலெண்ணெய் மில்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த ஊர்லேருந்து நிறைய ஊருக்கு வந்து கடலெண்ணெய் வந்து நிறையா போயிட்டுருக்கு. நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ தொழில்னாலும் சொல்லலாம் சிவகங்கை மாவட்டத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கமுனை தாண்டி ஒரு டீ பிரேக்கு, ஸ்மால் டீ பிரேக்கு. டீ சாப்பிட்டு வண்டிக்கெல்லாம் போகுது. நான் டீ சாப்பிடல.
இப்போது நம்ம ரீச் பண்ணியிருக்க ஊர் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர். திருப்பத்தூர்னால் நீங்கள் வந்து வெள்ளூர் திருப்பத்தூர் நினச்சிட வேண்டாம். இது சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஊர் தான் திருப்பத்தூர். ஸோ திருப்பத்தூர் வந்து காரைக்குடி பக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் தான் காரைக்குடிக்கு திருப்பத்தூர்லேருந்து. ஒரு முக்கியமான ஊர் போக்குவரத்துக்கு. ஸோ இங்கேருந்து நிறைய டைவர்ஷன் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட், திருப்பத்தூர் நியூ பஸ் ஸ்டாண்டு. எப்படி இருக்குது பாருங்கள் லைட்டிங்கோட. ஆனால் இது யாருமே இல்லை, அதனால தான் பஸ் வெளியே நிற்கிது. ஸோ திருப்பத்தூர் டைமிங் பாருங்கள், 1:05 ஆச்சு. இப்போ தான் ஒரு பஸ் போயிட்டுருக்கு மதுரைக்கு. மிட் நைட்டில் கூட பஸ் போயிட்டு பாருங்க. ஸோ இங்கேருந்து காரைக்குடி டு மதுரை, அப்புறம் பார்த்திங்கன்னா காரைக்குடி டு திண்டுக்கல், அப்புறம் புதுக்கோட்டை டு மதுரை. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா திருப்பத்தூருடைய தான் போகும் எல்லா பஸ்ஸும். முக்கியமான ஜங்ஷன் கூட. ஸோ அந்த ஊருக்கு எப்போவுமே பஸ் வசதி இருக்கும். மதுரைக்கு, காரைக்குடி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி, இந்த மாதிரி ஊருக்கெலாம், திண்டுக்கல். ஸோ திருப்பத்தூர் தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா காரைக்குடி தான் டவுன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடி சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். ஸோ சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோம் காரைக்குடி. ஸோ லாஸ்ட்டு ஸ்டாப்பு இதான். பழனியில் தான் ஆரம்பித்த பஸ்ஸு. திண்டுக்கல், நத்தம், சிங்கமுனரி, திருப்பத்தூர் தாண்டி இப்போ காரைக்குடி வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா காரைக்குடி செக்காலை போக போகிறோம். இப்போ டைம் பாருங்கள், 1:35 ஆகுது. ஸோ 1:35 காரைக்குடி டைம். சூப்பராக வந்தாச்சு. இதில் டெய்லி வர வேணால் கண்டிப்பாக வரவே முடியாது. ஏன்னா 3 ஹவர்ஸ் எடுக்கும், ஸ்டாப்பிங் இருக்கும், அதனால் வந்து லேட் ஆகிடும். பட் நைட் ஆனதுனால ஒரு ஃபாஸ்ட்டாக வந்தாச்சு. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம் இருந்துச்சு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில். அப்புறம் படிப்படியாக நத்தம், சிங்கமுனிலாம் இறங்கிட்டாங்க. அப்புறம் பஸ் ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கு. ஃப்ரீங்கிறோட சீட்டு ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. மற்றபடி நல்ல ஒரு க்ரௌடு தான் அந்த பஸ்ஸுக்கு. இதுக்கு பிறகு பஸ் இருக்குமான்னு தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் பஸ் இதுதான். ஸோ இதை விட்டால் அவங்களுக்கு பஸ் கிடையாது. அதனால் மக்கள் வந்து எப்படியாவது ட்ராவல் பண்ணுங்கிற ரீசன் வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் யாராவது திண்டுக்கல்லேருந்து காரைக்குடியோ, சிங்கமுனரி, திருப்பத்தூர் வந்தீங்கன்னா மறக்காமல் லாஸ்ட் பஸ் இதாக தான் இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாதீங்க. சூப்பரான பஸ்ஸு. சூப்பராக வந்து மிட் நைட்டில் வந்து இறக்கி விட்ருவாங்க காரைக்குடி. ஸோ காரைக்குடி வந்து பக்கத்தில் போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குறிப்பாக தேவோட்டை, திருவாடனை, அந்த பக்கம் அறந்தாங்கி போகிறவங்களாம் கண்டிப்பாக பஸ் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து திண்டுக்கல் லைனில் வரவங்களுக்கு முக்கியமான ரூட்டு. காரைக்குடி தாண்டி பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி போகிறதுலாம் சில பஸ்லாம் போயிட்டுருக்கு இந்த ரூட்டு வழியாக. ஸோ இது ஒரு முக்கியமான ரூட்டு. ஸோ இப்போது நம்ம காரைக்குடி நியூ பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். காரைக்குடி நியூ பஸ் ஸ்டாண்டை பாருங்கள், லைட்டிங் செம்மையாக இருக்குது. ஆனால் ஒரு பஸ் கூட இல்லை, மக்கள் மட்டும் இருக்காங்க. நிறைய பேர் வந்து வெவ்வேறு ஊருக்கு போகிறவங்க இருக்காங்க, இப்போ என்ன மாதிரி. ஸோ நான் கூட ஆர்எஸ்எம் போனோம். இதை இறங்கிட்டு இங்கேருந்து திருச்சியிலேருந்து வரக்கூடிய பஸ்ஸில் நான் ஏறி ஊருக்கு போயிடுவேன். இப்போ பஸ்ஸு வர டைம் தான். டயத்தை பாருங்கள், 1:40 இதான் பஸ்ஸு, ட்ராவல் பண்ண பஸ்ஸு. ஸோ இதோட வீடியோ முடிஞ்சிடும் கைஸ். மீண்டும் ஒரு சூப்பரான நிற்கலாம். அண்ட் இதான் தாங்கிப்புறம் ட்ராவல் அட்வைசர். அதான் பஸ்ஸு. இப்போ ஹால்ட்டு காலைல கிளம்பிடுவாங்க. ரெஸ்டிங் எடுத்துகிட்டு டிரைவர், கண்டக்டர். ஸோ ஏர்லி மார்னிங் கிளம்பிடுவாங்க டுவேர்ட்ஸ் பழனி நோக்கி. குட் நைட் காரைக்குடி. காரைக்குடி பஸ் ஸ்டாண்டை பாருங்கள். ஸோ நிறைய பேருக்கு ஒரு ஷெல்டராகவே இருக்குது. நிறைய பேர் வந்து தங்குறாங்க, படுத்துக்கிறாங்க.